ஏன் இந்த பாவங்கள் ஜெகதீஸ்வரா, ஏன் இந்த கோலங்கள் பரமேஸ்வரா, ஏன் இந்த தடுமாற்றம் சர்வேஸ்வரா, ஏன் இந்த அவலங்கள் கங்காதரா. மூன்றாவதாம் உன் கண்ணையே நீர் திறப்பீர் உலகுயவே. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு. வாழ்க்கையில் சாவியும் ஆழியில் வீழ்ந்ததே, வழி என்பதென்ன இனி கூறு. கைலையில் தாண்டவம் ஆடியது போதுமே, பூமியில் நீ வந்து ஆடு. பூமியில் நீ வந்து ஆடு, பூமியில் நீ வந்து ஆடு. நாமங்களில் ஒரு முக்கியமான பதிவுங்க. இங்கே ஒரு கிணறை காட்டுவேன். அந்த கிணத்து தண்ணி அவ்வளோ இனிப்புங்க. உண்மையிலே நான் உலகத்திலே அந்த மாதிரி அதிசய கிணறை பார்த்ததில்ல. அது எங்கே இருக்குதுன்னா காசி பக்கம் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க. 12 ஜோதிலிங்கம் இருக்குது. அங்கே தாங்க அந்த கிணறு இருக்குது. அந்த கிணத்து தண்ணி அவ்வளோ இனிப்பாக இருக்கும் மக்களே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், நான் 12 ஜோதிலிங்கத்தையும் காட்டிகிட்ருக்கிறேன். நான் எந்தெந்த கோயிலுக்கு போகிறேனோ அதெல்லாம் காட்டுற மக்களே. உங்களுக்கு ஓசரம் தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்டு வரேன். ஏன்னா காசியில் எந்தெந்த கோயிலுக்கு போனேன், எந்தெந்த இடத்துக்கு போனேன்னு தான் நான் போட்டுட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து காலபைரவரும் அப்புறம் துர்காதேவி போட்டேன். இப்போ நான் போயிட்டுருக்கிற கோயில் வந்து 108 லிங்கங்க. அதை வந்து அடுத்த பதிவில் போடுறேன். நீங்கள் பார்த்துன்னு தான் போடுற மக்களே. ஏன்னா போக முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த இந்த ஆண்டனுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு தான் நான் போட்டுட்ருக்கிறேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம் மக்களே. பை பை மக்களே. திருச்சிற்றம்பலம்.